உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 நாளாகமம் 22:13, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உங்கள் மனசு என்னங்க, மனபலம் போயிடுச்சா? மனசு உடஞ்சிடுச்சா? தைரியம் போயிடுச்சாங்க? தைரியமாக இருங்க. ஏன் தைரியம் போச்சு? திரும்ப திரும்ப அதே பிரச்சனையை பார்க்குறேன். திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையே வந்து நிற்குதுங்க. அதே வியாதி, அதே சண்டை தான் திரும்ப திரும்ப வருது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுது? தைரியம் போயிடுது. இப்போதானா சரி பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்தேன், அதுக்குள்ளே இது வந்துருச்சா? கவலை வந்துடுதுல்ல. தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. இதுக்கு மேலே என்னால் இதோட போராட முடியாது. கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஃபுல்லாக பயப்படாதீங்க. தேவன் பார்த்துப்பார். போராட முடியாதுங்க, திரும்ப திரும்ப வந்து நிற்குதுங்க. கவலைப்படாதீங்க, தேவன் பார்த்துப்பார். தேவன் வந்து சரி பண்ணுவார். திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த பிரச்சனை, வியாதி, அந்த சண்டை, அதனால் நீங்கள் மனசு உடஞ்சி போயிருக்கீங்களே, கவலைப்படாதீங்க. நீங்கள் 1 நாளாகமம் 22:13 அந்த வசனத்தின் முற்பகுதியை பாருங்களேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் நாம் செய்ய வேண்டியது எவ்ரிடே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டே தான் இருக்கணும். அதை எதுலேயும் நம்ம நிறுத்தக்கூடாது, அதை விட்டுடக்கூடாது. ஜெபம் பண்ணுற டைமில் நீங்கள் ஜெபம் பண்ணிடணும். எப்போவும் மாதிரி நீங்கள் உபவாசிக்கிற டைம் உபவாசிச்சிடுங்க. எப்போவும் மாதிரி என்னைக்கு என்னென்ன பைபிள் ரீடிங் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ரீட் பண்ணி முடிச்சிடுங்க. வேத வாசிப்பு கரெக்டாக நடக்கணும். துதிக்கிறது, பாட்டு பாடுறது எதையும் நிறுத்தாதீங்க. இதெல்லாம் எதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. அப்படி கவனமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த திரும்ப திரும்ப வர பிரச்சனைகள், வியாதிகள், கடன்கள், இதெல்லாம் நினச்சி அது மேலேயே கவனம் செலுத்தாதீங்க. உங்கள் கவனம் முழுவதும் தேவன் மேல் திருப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு அடுத்தவைகள் என்னது? நம்ம எப்படி இயேசுவை தேடுறது? ஒவ்வொரு நொடியும் அப்படி தான் தேடணும். இதை பற்றிலாம் கவலையே போடக்கூடாது. அது பாட்டு காணாமல் போயிடும். தைரியமாக இருங்க. அப்படியே என்ன ஆகும்? இந்த வரது வந்திருக்குல்ல, திரும்ப திரும்ப வந்திருக்குது இல்லைங்க, அதெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரிங்களா? வரது போகிறதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டிங்கன்னா இயேசுவை தேடுறதுக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு. எப்போதும் உங்கள் கூட யார் இருக்கா? அப்போனா அவங்க மேலே தான் நம்ம வந்து ஃபுல் கவனத்தையும் இயேசு மேலே நம்ம வைக்கணும். எண்ணங்கள் சிதறவே கூடாதுங்க. உங்கள் சிந்தையில் ஏசு மட்டும்தான் இருக்கணும். இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள்லாம் இருக்கவே கூடாது. சரிங்களா? வந்ததெல்லாம் அதுவாக போயிடும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பாக்கியவானாக இருப்பீங்க, லக்கியாக இருப்பீங்க. நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் யோபு 1ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்க? நான் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எத்தனை பிரச்சனை அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவை தாக்கிச்சு? மொத்தம் 4 பிரச்சனை. ஒரே நாளில் 4 பிரச்சனை வந்துச்சுங்க. 4 சோகங்கள் அவன் தலையில் வந்து விழுந்துச்சு. ஆனால் என்ன பண்ணான் யோபு? ஒரே நாளில் வந்தது 4 பிரச்சனைகள். அதை என்ன பண்ணான்னா, கவலையே படல. கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் போய் சலூனில் போய் நல்லா மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான்? சோத்திரம் பண்ணுற வேலை அது. அவன் தேவனுக்கு நன்றி சொல்லும் வேலை. அதிகாலை எழுந்தால் பலியிடுவான். அவன் வந்து அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே அந்த நாளில் என்னென்ன நன்மை தேவன் செய்தாரோ அதுக்காக நன்றி சொல்வான். அன்னைக்கு யோபுவோடைய விஷயத்தில் தேவன் ஒரு நல்லதும் செய்யலை. ஆனால் தேவனுக்கு எப்படி நன்றி சொல்கிறான் பாருங்களேன். கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு, அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் சொல்லிட்டான். நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்திருங்க. அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, அவர் செய்கிறாரோ இல்லையோ, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்திருங்க. இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒரே நாளில் அவனுடைய கவனம் முழுவதும் தேவன் மேல் திருப்பிட்டான்.
பணம் கையில் இருந்தால், உங்கள் கையில் பணம் இருக்குங்க, 1 கோடி வச்சுருக்கீங்க உங்கள் கையில் பணம், எப்படி பத்திரமா கவனமாக வச்சுப்பீங்கள, அதே மாதிரி தான் உங்கள் கையில் தேவன் இருக்கார், உங்கள் கையில் இயேசு இருக்கார். அப்போது எவ்வளோ கவனமாக இயேசுவை பார்த்துக்கணுன்னு நினச்சிக்கோங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை வேறு எதுக்கும் கொடுக்கக்கூடாது. சிந்தை, எண்ணம் எல்லாம் இயேசுவுக்காக செலவு பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் பெறுவீங்க. வந்தது போனதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. வந்து நிற்குதா, திரும்ப வந்து நிற்குதா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது ஓடி போயிடும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பாக்கியவானாக இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு திரும்ப அவங்க பார்த்த அதே பிரச்சனையே வந்து நிற்குது, அதே வியாதி வந்து நிற்குது, அதே சண்டை வந்து நிற்குதுப்பா. அதனாலேயே அவங்க மனசு உடஞ்சி போயிட்டாங்க. நீங்கள் அவங்கள தைரியப்படுத்துங்க. அவங்க முழு எண்ணமும் அவங்க சிந்தையும் உங்கள் மேலே தான் வச்சுருக்காங்கப்பா. அவங்க எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தப்படுத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமப்பா. சாமி, 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க பா. இந்த பூமியில் 1000 வருடம் வந்து தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க பா. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.